வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முட்டைக்கோஸ் சாம்பாருங்க. கேபேஜ் சாம்பார் அதான் பார்க்க போகிறோம். பாதி முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்குறோம், அதுலேயும் பாதி தான் போட போகிறோம். அதாவது ஒரு 2 கை போட்டால் போதுங்க. அதுக்கு மேலே போட்டோம்னா முட்டைக்கோஸ் ஸ்மெல் தான் அதிகமாக இருக்கும், சாம்பார் நல்லா இருக்காது. 2 கை போட்டால் போதும். அரிஞ்சது 2 கை போட்டால் போதும். பாருங்கள் எவ்வளோ போடுறேன்னு. பருப்பு வெந்துருச்சு. ஃபஸ்ட்டு பருப்பை ஹாட் வாட்டரில் ஊற வச்சு சும்மா டக்குன்னு வெந்துருங்க. அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே செய்வேன். இப்போ வெந்ததுக்கப்புறம் முட்டைக்கோஸ் சேர்த்திக்கிறோம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்திக்கிறோம். தக்காளி சேர்த்துட்டு மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் இந்த 3மே சேர்த்துவோங்க. நான் எப்போவுமே சாம்பாருக்கு மஞ்சத்தூள் போட்டு குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். அது அளவாக சேர்த்துக்குங்க. நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துவேன். சாம்பார் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துவேங்க. அந்த அளவுக்கு தான் சேர்த்துவேன். இப்போ சேர்த்திக்கலாம். உங்களுக்கு என்னோட இந்த சுவை 6 சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் நிறையா ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ் கொடுத்துருக்குறேங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தா இது ஒரு சிம்பிள் குழம்பா உங்களுக்கு தோணலாம், சாம்பாராக தோணலாம். ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. டேஸ்ட் நல்லா இருந்ததுனால தான் நான் யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய இல்லத்தரசி கோலம், ஈஸி கலர் கோலம் 2 கோலம் சேனல் இருக்குது, அதையும் பாருங்கள். இப்போ எல்லா தூளுமே போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இப்போ முக்கால்வாசி வந்ததுக்கப்புறம் புளி ஊற்றிக்கணும். எப்போவுமே இப்படியே தாங்க நான் சாம்பார் வைப்பேன். முருங்கைக்காய் சாம்பாராக இருந்தாலும் கத்திரிக்காய் சாம்பாராக இருந்தாலும் இந்த மாதிரி தான் செய்வேன். காயோட அளவு தான் மாறுபடும், ஆனால் மெத்தடு இதே மெத்தடு தாங்க சாம்பாருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறோம். பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் தான் ஊற்றி தாளிப்பேன். கடலெண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு இதெல்லாம் சேர்த்திட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா சேர்த்திக்கலாம். நல்லா இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சாம்பார். இப்போ பூண்டு ஒரு சும்மா பிஞ்ச் அந்த அளவுக்கு போடுறேங்க. அதாவது ஒரு பல். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் எடுத்து ஊற்றிக்கலாம். தாளிச்சிடலாம். தாளித்து நல்லா கொதிச்சதுன்னா போதும். பாருங்கள் நல்லா கொதிக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சாம்பார். இந்த சாம்பார் மட்டும் இல்லைங்க, நான் கொடுத்துருக்குற எல்லா ரெசிபீஸுமே டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியான மெத்தடாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். என்னோடய பழைய வீடியோவும் பாருங்கள். பெல் ஐக்கான் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ யூடியூப்பே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கொடுக்கும் நான் போடுற வீடியோவை. நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப சூப்பரான முட்டைக்கோஸ் சாம்பார், டேஸ்டான சாம்பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருந்ததுங்க இந்த சாம்பார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.